நம்ம சூப்பரான பொட்டேட்டோ காலிஃப்ளவர் காரக்கறி பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது இந்த வத்த குழம்பு, மருந்து குழம்பு, சாம்பார், ரசத்துக்கு இன்னும் ஏ கிளாஸாக இருக்கும். நல்லா மொறு மொறு மொறுன்னு ரெடி பண்ணலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும். தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு கலக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ட்ரை கடலை மாவு தான், ட்ரையாக தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு. இதில் மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது தயிர் போட்டு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணாமல் இது அப்படியே டைரெக்டாக பண்ணால் சீக்கிரமாக ஆகிடும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம உப்பு மிளகாப்பொடி போட்டுட்டோம், அப்புறம் தான் இந்த மாவு போட்டிருக்கோம். நல்லா கிறிஸ்பாகிறதுக்காக தான் அது போட்டிருக்கோம். இப்போ அடுப்பை நல்லா நான் சிம்மில் வச்சுட்டேன். அது ரெண்டுமே நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்காக வெந்நீரில் போட்டு 3/4 பதம் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தான் நம்ம தோல் உரிச்சிருக்கோம். வேகிறதுக்குன்னு தனியாக டைம் எடுக்காது. இது ஃப்ரை ஆகிறது தான் நமக்கு இப்போ மெயின். பாருங்கள் எந்தளவு முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாயிட்டால் மட்டும் போதும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க பாருங்கள். ரொம்ப சூப்பரான காரசாரமான பொட்டேட்டோ காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி வெட்னஸ்டே.